என்னோடய ரூமில் இருந்து கிளம்பிட்டேன். நான் புதுசாக மைக்கு வாங்கிட்டேன். அதுக்கப்புறம் என்னோடய கேமரா வாங்கிட்டேன். ஸோ நான் ஒன்றா அப்டேட் பண்ணுறேன் உங்கள்கிட்ட. இப்போ இந்த விளாக் எதுக்கு அப்படின்னா, நான் புதுசாக ஒரு மைக் வாங்கியிருக்கேன்னு சொன்னேன் இல்லையா, அந்த மைக்கு எப்படி ஒர்க் பண்ணுது அப்படின்னு பார்க்குறதுக்காக போயிட்டுருக்கேன். நான் ரொம்ப நாள் கழித்து வீடியோ போடுறேன். ஸோ எனக்கு ரொம்ப சப்ஸ்கிரைபர்லாம் இல்லை. நான் இந்த வீடியோ மேக் பண்ணும்போது ஒரு 100 பேர் அந்த மாதிரி தான் இருக்காங்க. ஐம் சாரி, கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருந்துச்சு. ஸோ அதனால் என்னோடய விலாகை கண்டினியூ பண்ண முடியலை. என்னோடய ஃப்ளாட்டில் பின்னாடி தெரியுது பார்த்திங்களா, ஒரு பெரிய பில்டிங்கு. அந்த பில்டிங்கில் தான் நான் இருக்கேன். ஆமாம், இப்போ நான் எங்கே போயிட்டுருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மைக்கை சொன்னேன் இல்லையா வாங்கியிருக்கேன்னு, இந்த மைக்கை எப்படி ஒர்க் பண்ணுதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக சும்மா வெளியில் வந்திருக்கேன். நான் பொதுவாக டீயெல்லாம் குடிக்க மாட்டேன். ஆனால் இப்போது டீ குடிக்கணும், அதாவது இந்த வீடியோக்காக ஒரு டீ குடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணி போயிட்டுருக்கேன். ஆமாம், கொஞ்சம் பார்க்கலாம் என்னன்னு சொல்லிவிட்டு, இந்த மைக்கு எப்படி ஒர்க் பண்ணுது, எப்படி நம்ம இந்த மைக்கை வச்சு என்னெல்லாம் பண்ண போகிறோம். நான் பெருசாக கண்டென்ட்லாம் ஒன்றும் யோசிக்கலை. ஆனால் இனிமேல் யோசித்து உங்களுக்காக நான் கண்டிப்பாக பண்ணுறேன். ஒரு டீ, ஃப்ரெஷ் மில்க். இங்கே சேட்டா, நம்மளோட சேட்டா தான். ஸோ அது டீ போடுறாங்க. வீடியோ பண்ணுறதா? ஆமாம், கொண்டாடி. ஆமாம் ஆமாம். சேட்டா கேரளா ஸ்டைலில் போடுங்க. சேட்டா சூப்பராக ஆத்துறாங்களா டீயை. ஓகே, டீ வாங்கியாச்சு. மைக்கு சொன்னேன் இல்லையா, அந்த மைக்கு இப்போ தான் அதோட வேலையை காமிக்கணும். ஸோ அப்படி தான் இருக்குது. நான் இப்போ தான் டீ குடிச்சிட்ருக்கேன். டீ நல்லா இருக்குது. நிறைய பேர் வீடியோ போடுவாங்க, யூடியூப்பில் பார்த்துருப்பீங்க. துபாய் என்னப்பா போகலாமா அப்படின்னு ஒரு ஆள் இருக்கார், இன்ஸ்டாகிராமில் பார்த்தேன். அதுக்கப்புறம் என்ன சொல்கிறது, நிறைய பேர் இருக்காங்க. ஏன்னா நானும் துபாய்க்கு போகிறேன் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் இங்கே இருக்காங்க. பார்க்கலாம் எப்படி நம்ம லைஃப் எப்படி போக போகுதுன்னு இந்த வீடியோவில் எல்லாத்துலேயும் பார்க்க போகிறீங்க. எனக்கு சரியாக கேமரா கூட பிடிக்க தெரில, ஏன்னா நான் ஒரு பெரிய விலாகர்லாம் கிடையாது. சும்மா இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கேன். எனக்கு தோன்றதை எடுத்து போடுறேன். கண்டிப்பாக பார்ப்பீங்கன்னு நம்புகிறேன். ஆமாம், ஏன்னா இப்போ நான் ஒரு கல்லி மாதிரி இருக்குது. அதாவது கல்லினா நான் ஹிந்தியில் சொல்கிறேன், தமிழில் நம்ம தெரு முட்டுச்சந்து இருக்குல்ல, அது மாதிரி தான் இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், முட்டுச்சந்து மாதிரி இருக்கா. ஸோ முட்டுச்சந்து மாதிரி இருக்கிற இடத்துல தான் நின்று டீ குடிச்சிட்ருக்கேன். நான் இப்போ டீ வாங்கின இடத்தோட பேர் அதாவது நான் ஃபஸ்ட்டு எங்கே இருக்கேன்னு சொல்லிக்கிறேன். நான் இருக்கிறது யுனைடெட் அரப் எமிரேட்ஸில் ஷார்ஜாவில் இருக்கேன். ஷார்ஜாவில் எந்த ஏரியான்னு பார்த்தீங்கன்னா அல் கஸ்மியாவில் இருக்கேன். அல் கஸ்மியாவில் நெஸ்டோ பக்கத்தில் தான் நான் லீவ் பண்ணிகிட்ருக்கேன் இப்போதைக்கு. ஆமாம், ஸோ அப்படி தான் இருக்கேன். அப்புறம் துபாயை பற்றின அப்டேட் என்னால் ரொம்ப நாள்லாம் கொடுக்க முடியாது. ஏன்னா நான் ஏன் துபாயை பற்றி கொடுக்க முடியாதுன்னா, இன்னும் கொஞ்ச நாள் தான் துபாயில் இருப்பேன். ஸோ அதுக்கப்புறம் இந்தியா போகலாம் அப்படிங்கிற பிளானில் இருக்கேன்.
ஸோ அப்புறம் வர வீடியோவில் உங்களுக்கு நான் அதை பற்றி அப்டேட் பண்ணுறேன். ஆமாம், எனக்கு ஏன் நான் வந்து கேமராவை பார்த்து பேச முடியல, அதாவது கேமரா பார்த்து பேசலை அப்படின்னா, இங்கே வந்து அப்பப்போ ஆட்கள் வந்துட்டு போயிட்டே இருப்பாங்க. இங்கே வந்து அவங்கள நான் ஷூட் பண்ணிடக்கூடாது. ஏன்னா இங்கே அப்படி ஷூட் பண்ணினோம் அப்படின்னா அது ரொம்ப இஷ்யூ ஆகிடும். ஸோ அதனால் கொஞ்சம் நான் வந்து கேமரா பார்க்காம அந்த ஆளுங்க நம்ம வீடியோவில் கிராஸ் ஆகாமல் அதை கொஞ்சம் பார்த்துக்கிறேன். அதனால தான் வந்து என்னால் வந்து அப்பப்போ கேமராவை பார்க்க முடியல. டீ நல்லா தான் இருக்குது. நம்ம ஊரில் போடுற மாதிரி ஃப்ரெஷ் மில்க்கு தான் இங்கேயும். ஒரு டீ வந்து ஃப்ரெஷ் மில்க் வந்து 2 திரம்ஸ் வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. அது நம்ம ஊர் காசுக்கு கிட்டத்தட்ட ஒரு 50 வந்துடும், 50 ருபீஸ் வரும். இங்கே 2 திரம்ஸ் வந்து சார்ஜ் பண்ணுறாங்க இந்த ஷாப்பில். ஒரு சில இடத்துல வந்து 150 அந்த மாதிரி, அதாவது 1.5 திரம்ஸ் சார்ஜ் பண்ணுறாங்க, 1.50 ஃபில்ஸு. ஸோ இங்கே வந்து 50 ஃபில்ஸ்லாம் இருக்குது, 25 ஃபில்ஸும் இருக்குது. ஸோ அதெல்லாம் நான் வந்து உங்களுக்கு அப்புறமா காமிக்கிறேன். நிறைய பேர் காமிச்சிருப்பாங்க, இருந்தாலும் நம்ம வீடியோலையும் காமிக்கணும் இல்லையா? ஸோ அதுக்காக நானும் காமிக்கிறேன். நம்ம அங்கே நின்று டீ குடிச்சிக்கிட்டு இருந்தோம் இல்லையா, அங்கே நிறைய லோடு வண்டியெலாம் வந்துடுச்சு. ஸோ அதனால் இப்போ நான் அங்கேருந்து ஒரு கல்லி வழியாக போயிட்டுருக்கேன். ஆமாம், கல்லின்னு மறுபடியும் சொல்லிட்டேன். சந்து வழியாக போயிட்டுருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா நிறையா என்னை சுற்றி வந்து பில்டிங் தான் இருக்கும். அது நீங்கள் வீடியோவில் பார்ப்பீங்க. இங்கே எல்லாமே வந்து மோஸ்ட்லி ரெசிடெண்ட், அதாவது ஃபேமிலிஸ்க்கு மட்டும்தான் இருக்கும். பேச்சுலர்ஸ் ரொம்ப கம்மி, ஏன்னா இப்போது கம்மி பண்ணிட்டாங்க. ஸோ மோஸ்ட்லி இங்கே வந்து ஃபேமிலிஸ் தான் இருப்பாங்க. ஆமாம், இந்த மாதிரி கார் பார்க்கிங்ஸ்லாம் இருக்கும். எனக்கு பின்னாடி இருக்கிறது ஒரு கார் பார்க்கிங். ஸோ மந்த்லி வந்து 300 திரம்ஸ் வந்து சார்ஜ் பண்ணுவாங்க. அதாவது நான் வந்து திரம்ஸில் சொல்கிறேன், நம்ம ஊர் காசுக்கு நீங்கள் வீடியோ பார்க்குற அன்றைக்கி என்ன ரேட் இருக்கோ அதில் கனெக்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. அதில் ஜஸ்ட் கால்குலேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்துடும். ஜஸ்ட்டு கூகுளில் போய்ட்டு AED to INR அப்படின்னு போட்டிங்கன்னா அதில் வந்து உங்களுக்கு காமிச்சிரும். ஸோ நீங்கள் வந்து ஈஸியாக வந்து எவ்வளோ அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். இப்போ நான் வந்து என்னோடய ஃப்ளாட்டுக்கு போயிட்டுருக்கேன். இந்த வீடியோ வந்து ரொம்ப லென்த்தியாலாம் எடுத்துகிட்டு போகிறதுக்கு நான் விரும்பலை. ஸோ இனிமேல் வர வீடியோவில் வந்து நான் கொஞ்சம் என்னை இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கு நான் வந்து ட்ரை பண்ணுறேன். ஒன்றும் பெருசாலாம் காமிக்கணும் அப்படிலாம் இல்லை, ஏன்னா எல்லாருமே இப்போது தெரிஞ்சு தான் இருக்கீங்க. ஸோ அதனால் என்னால் முடிஞ்ச வரைக்கும் நல்ல விஷயத்த காமிக்கணும், நல்ல விஷயத்த கொஞ்சம் தெரியப்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு தாட்டில் வந்து நான் இந்த முயற்சி எடுத்திருக்கேன். கண்டிப்பாக இதில் வின் பண்ணுவேன்னு நினைக்கிறேன். ஸ்டே டியூன். பாய்.